வணக்கம். மூன் செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். மீனவர்கள் வாழ்வாதார வளர்ச்சியை மேம்படுத்த அனைத்து துறைகளும் ஒன்றிணைய வேண்டும். புதுவை முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தல். ரவுடி ஜெகன் கொலை வழக்கை விசாரித்த காவல்துறையினர் அச்சுறுத்தப்பட்டுள்ளனர். எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் பரபரப்பு குற்றச்சாட்டு. கிறிஸ்துமஸ் முன் தயாரிப்பு பணிகள் விறுவிறுப்பு. விதவிதமான வடிவங்களில் விற்பனைக்கு தயாராக உள்ளன ஸ்டார்கள், அழகு பொருள்கள். இனி விரிவான செய்திகள். கடற்கரை மேலாண்மை மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரம் போன்றவற்றை மேம்படுத்த அனைத்து துறைகளும் அனைத்து மாநிலங்களும் இணைந்து செயலாற்ற வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். இந்திரா காந்தி தேசிய வன அதிகாரிகள் பயிற்சி மையம் சார்பில் வனத்துறை அதிகாரிகளுக்கான கடல் மற்றும் கடற்பரப்பு மேலாண்மை திறன் மேம்படுத்துதல் தொடர்பான பயிற்சி பட்டறை புதுவையில் நடைபெற்றது. இதற்கு அமைச்சர் தியாகராஜன் முன்னிலை வகிக்க வன அதிகாரிகள் பயிற்சி மைய கூடுதல் இயக்குனர் அலோக் சக்சேனா வரவேற்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயிற்சி பட்டறையை துவக்கி வைத்த முதல்வர் ரங்கசாமி பேசுகையில், மிக நீளமான கடற்கரையை கொண்ட இந்தியாவில் 30% மக்கள் கடலை சார்ந்து வாழ்ந்து வருகின்றனர் என்றும், கடல் பகுதி சார்ந்த காடுகள், அலையாத்தி காடுகள் மற்றும் மணல் குன்றுகள் இயற்கை அரணாக விளங்கினாலும் மனிதனின் பேராசையினால் இவை அழிந்து சுனாமியும் புயலும் இதனை அறிவுறுத்திவிட்டன என்றார். கடல் பல்லுயிர்களை இதுவரை வியாபார நோக்குடன் அணுகி வந்த நிலையில் அதனுடைய சுற்றுச்சூழல் தன்மை மதிப்பை மதிக்காமல் போனதால் கடல் பகுதிகள் அழிவின் பாதைக்கு தள்ளப்பட்டு விட்டன என்று கவலை தெரிவித்த முதல்வர் ரங்கசாமி, அதிக அளவு மீன்பிடித்தல், கடல் பகுதி வளர்ச்சி மேம்பாடு, சுத்திகரிக்காத ஆலை கழிவுகள் போன்றவை கடல் பல்லுயிர் அழிவதற்கும் இதனை வாழ்வாதாரமாக கொண்டுள்ள மீனவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாவதற்கும் காரணமாகிவிட்டன என்றும், இது போன்ற அபாயங்கள் மற்றும் சவால்களை சந்திக்கவும் அதனை எதிர்கொள்ளவும் இது போன்ற பயிற்சி பட்டறைகள் உதவிடும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். கடற்கரை மேலாண்மை மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரம் போன்றவற்றை மேம்படுத்த அனைத்து துறைகளும் அனைத்து மாநிலங்களும் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்று முதல்வர் ரங்கசாமி, இதில் மீனவர்களின் பங்களிப்பு அவசியம் என்பதால் அவர்களின் பங்களிப்பையும் உதவியையும் பெற திட்டமிட வேண்டும் என்றார். ரவுடி ஜெகன் கொலை வழக்கை விசாரித்த காவல்துறையினர் அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டனர் என எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கரும்பு விவசாயிகளுக்கு தர வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும், விவசாயிகள் உரம் கிடைக்காமல் திண்டாடி வருகின்றனர் என்றார். மத்திய உணவுக் கழகம் சார்பில் நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற வைத்திலிங்கம், புதுவையில் உள்ள பழமையான கட்டிடங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். இடிந்து விழுந்த நகராட்சி கட்டிடத்தின் பழமை மாறாமல் மீண்டும் கட்ட வேண்டும் என்ற அவர், ரவுடி ஜெகன் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட 27 பேரும் விடுதலை செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதென்றும், இந்த கொலை வழக்கை விசாரித்த காவல்துறையினர் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டதாக அதிர்ச்சி தகவலை தெரிவித்தார். பாரம்பரியமான இடத்தில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள், அந்த கட்டிடம் எப்படி இருந்ததோ அதே அமைப்பிலேயே அந்த கட்டிடம் வர வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய எண்ணமாக இருக்கும். ஏனென்றால் அது பழம்பெருமை வாய்ந்த கட்டிடம் அதே அளவிலேயே மறுபடியும் அதே நிறத்திலேயே அதே அளவிலேயே அதே அமைப்பிலேயே அந்த இடத்திலே வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதற்கு உண்டான நடவடிக்கையை இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கடந்த வாரத்திலே வந்த நீதிமன்ற தீர்ப்பை பற்றி நான் எதுவும் கூறுவதற்கில்லை. ஆனால் தீர்ப்பினுடைய விளைவுகள் அந்த கொலை குற்றவாளிகளுக்கும் இல்லை மற்றவர்களுக்கும் எப்படி இருக்கின்றது என்று எனக்கு தெரியாது. ஆனால் பொதுமக்கள் மத்தியிலே கொலை குற்றவாளிகளை இந்த அரசாங்கம் சரியாக கண்டுபிடிக்கவில்லை என்பதைத்தான் மக்கள் உணர்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் காவல்துறைக்கு முன்பாகவே நடந்த கொலை வழக்கு என்று சொல்ல வேண்டும். காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள் அந்த வாகனத்திலே இருந்திருக்கின்றார்கள். காவல்துறையை சார்ந்த அதிகாரிகள் அங்கு இருந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எதிராகவே அந்த கொலை செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த கொலை செய்யப்பட்டவர்கள் என்று இவர்களால் இனம் காட்டப்பட்டவர்கள் விடுதலை செய்திருக்கின்றார்கள். அப்படி என்று சொன்னால்
இவர்கள் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யவில்லையா? உண்மையான கொலை குற்றவாளிகளை விடுதலை செய்ய வேண்டும் அல்லது தப்பிச் செல்ல வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை கொலை குற்றவாளிகள் என்று காட்டினார்களா? அல்லது வேண்டுமென்றே இந்த வழக்கினை தோல்வி அடைய செய்ய வேண்டும் என்று நடவடிக்கை எடுத்தார்களா என்று ஒரு முழுமையான சந்தேகம் மக்கள் மனதிலே இருக்கின்றது. ஏனென்றால் அந்த தாக்குதலிலே ஒரு காவல்துறையை சார்ந்தவர்களுக்கு ஒரு கண் அடிபட்டிருக்கின்றது, ஒருவருக்கு தலையிலே அடிபட்டிருக்கின்றது. அப்படி இருக்கக்கூடிய நிலையிலே அந்த காவல்துறையை சார்ந்தவர்களுக்கு அடிபட்டிருக்கக்கூடியது, அவர்களுக்கு நேராகவே அந்த கொலை குற்றம் நடந்திருக்கின்றது, அவர்களே பார்த்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற நேரத்தில் இந்த கொலையை கூட அவர்களால் நிரூபணம் செய்ய முடியவில்லை என்று சொன்னால், குற்றவாளிகளை அந்த நீதிமன்றத்தில் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி தரவில்லை என்று சொன்னால், அது யாருடைய தவறு என்பதுதான் இந்த மக்கள் மத்தியிலே எழுந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், காவல்துறையை உண்மையான முறையிலே அவர்கள் பணியாற்றுவதற்கு விடப்படவில்லை என்பதுதான் இந்த நோக்கம் என்று சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, காவல்துறையை சார்ந்தவர்களுக்கும் அச்சுறுத்தல் இருக்கின்றது என்பதைத்தான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகின்றேன். கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட இன்னும் 9 தினங்கள் உள்ள நிலையில் அதற்கான முன் தயாரிப்பு பணிகளில் கிறிஸ்தவர்கள் ஈடுபட்டுள்ளதால் ஸ்டார் மற்றும் குடில் பொம்மை விற்பனை விறுவிறுப்பு அடைந்துள்ளது. இயேசு பிறந்த தினம் உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடப்படும் நிலையில் இதற்கான கொண்டாட்டங்கள் வெளிநாடுகளில் தற்போது துவங்கிவிட்டன. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் 9 தினங்கள் உள்ள நிலையில் நேரு வீதி, மிஷன் வீதி போன்ற இடங்களில் கிறிஸ்துமஸ் ஸ்டார்கள் விதவிதமான வடிவங்களில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இது மட்டுமின்றி பாலன் இயேசுவின் பிறப்பை உணர்த்தும் வகையில் வீடுகளில் அமைக்கப்படும் குடில்களுக்கு தேவையான சொரூபங்கள், கிறிஸ்துமஸ் மரங்கள், அலங்கார பொருட்கள் போன்றவையும் விற்பனைக்காக குவிந்துள்ளன. கிறிஸ்துமஸ்க்காக ஆடை அலங்கார பொருட்களை வாங்குவதில் மட்டும் கிறிஸ்தவர்கள் தற்போது அதிக ஆர்வம் காட்டி வருவதால் ஸ்டார் குடில்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் கிறிஸ்துமஸ்க்கான முன் தயாரிப்பு பணிகளில் கிறிஸ்தவர்களில் பலர் ஈடுபட்டு வருவதால் ஸ்டார் மற்றும் குடில் பொம்மைகள் விற்பனை விறுவிறுப்படைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். இந்த ஆண்டு புதிய வரவாக உள்ளூரை சேர்ந்தவர்கள் பெரிய ரக ஸ்டார்களை தயாரித்து அதனை மிஷன் வீதியில் விற்பனை செய்து வருகின்றனர். இதே போன்று கிறிஸ்துமஸ் வாழ்த்து அட்டைகள் விற்பனை செல்போன்களின் ஆதிக்கத்தால் சரிந்துள்ளது. கரிக்கலாம்பாக்கம் அரசு மருத்துவமனையின் சீர்கேட்டினை கண்டித்து மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வில்லியனூர் அருகே உள்ள கரிக்கலாம்பாக்கம் அரசு மருத்துவமனையின் சீர்கேட்டை கண்டித்து மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் திங்கட்கிழமை அன்று நடைபெற்றது. இதற்கு இயக்க செயலாளர் ஜெகநாதன் தலைமை தாங்க இதில் பல்வேறு அமைப்பின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் கோஷங்கள் எழுப்பினர். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அறிஞர்களுக்கு விருதுகளை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் வழங்கி பாராட்டினார். ரத்தினவேலு வெங்கடேசன் அறக்கட்டளை சார்பில் அம்பிகா அம்மாள் நினைவு சொற்பொழிவு மற்றும் பேராசிரியர் அரவாணன் தமிழ் விருது வழங்கும் நிகழ்ச்சி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. கோவிந்தராசு வரவேற்புரை ஆற்ற தமிழ் பேராசிரியர் ரத்தின வெங்கடேசன் தலைமை தாங்கினார். தியாகராஜன், அனந்தராஜன், பாலபாஸ்கரன் ஆகியோர் முன்னிலை வகிக்க பேராசிரியர் இளங்கோ நோக்க உரையாற்றினார். பொன்னடியான், வேல்பாரி, ஸ்டாலின் போஸ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்க சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமி நாராயணன், வைத்தியநாதன் ஆகியோர் சமூகம், மொழி, கலை, இலக்கியத்திற்காக தொண்டாற்றி வரும் அறிஞர்களுக்கு பேராசிரியர் அரவாணன் பெயரில் தமிழ் விருதுகள் வழங்கி பாராட்டினர். இதில் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் தமிழ் அறிஞர்கள் பங்கேற்றனர். மாற்றுத்திறனாளிகள் தொழில் செய்ய 1,85 லட்சம் ரூபாய் மதிப்பில் கடனுதவி முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். பூக்கள் பூத்து வீணாகி வரும் கரும்பு தோட்டங்கள், விவசாயிகள் தொடர் போராட்டம் நடத்த திட்டம். விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
ஆதித்யா பள்ளி முப்பெரும் கலை விழாவினை ஒட்டி நடைபெற்ற நித்யஸ்ரீ மகாதேவனின் இசை நிகழ்ச்சியை கண்டு மாணவ மாணவிகள் உற்சாகம் அடைந்தனர். புதுவை ஆனந்தா திருமண நிலையத்தில் 100க்கும் மேற்பட்ட ஆதித்யா பள்ளி மாணவர்களின் பல்வேறு இசைப்பாடல் நிகழ்ச்சி ஆதித்யா பள்ளி நிறுவனர் ஆனந்தன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள பாடலாசிரியர் ராஜமாணிக்கம் குருவாக கொண்டு நடைபெற்றது. அன்று மாலை நித்யஸ்ரீ மகாதேவனின் கர்நாடக இசைப்பாடல் நிகழ்ச்சி இடம்பெற்றது. பள்ளி நிறுவனர் ஆனந்தன் மற்றும் தாளாளர் அசோக் ஆனந்த் ஆகியோர் நித்யஸ்ரீ மகாதேவனை வரவேற்றனர். பெற்றோர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் நித்யஸ்ரீ மகாதேவன் கர்நாடக இசைப்பாடல் நிகழ்ச்சியையும் ஆதித்யா பள்ளி மாணவர்கள் இசைப்பாடல் நிகழ்ச்சியையும் கண்டுகளித்தனர். புதுவையில் சர்வதேச லஞ்ச விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு 5வது தூண் அமைப்பினர் லஞ்சத்தில் விடுதலை என்ற தலைப்பில் கூட்டம் நடத்தினர். சர்வதேச ஊழல் ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு 5வது தூண் அமைப்பின் சார்பில் லஞ்சத்தில் விடுதலை என்ற தலைப்பில் விழிப்புணர்வு கூட்டம் புதுவை கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இதற்கு சக்திவேல் தலைமை தாங்க இதில் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் சென்டாக் முறைகேடு குறித்து மத்திய ஊழல் தடுப்பாணையத்தின் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும், மத்திய அரசு ஊழியர்கள் அனைவரும் தங்கள் சொத்து விபரங்களை தாக்கல் செய்ய வேண்டும், வரி ஏய்ப்பு செய்தவர்களின் பெயர் பட்டியலை வெளியிட வேண்டும் என்பது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுவை மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டு கழகம் சார்பில் 253 பேருக்கு 1,85,00,000 ரூபாய் செலவில் தொழில் துவங்குவதற்கான கடன் உதவியை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டு கழகத்தின் மூலம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வாழ்கின்ற மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பலவிதமான கடன் உதவிகளை அளித்து அவர்களுடைய சமூக பொருளாதார அந்தஸ்தை மேம்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருகிறது. மாற்றுத்திறனாளிகளின் பொருளாதார மேம்பாட்டுக்காக தேசிய ஊனமுற்றோர் நிதி வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் பரிதாபத்திலிருந்து நிதி உதவினை பெற்று மாற்றுத்திறனாளிகளுக்கு கடனுதவி அளித்து வருகிறது. 2014-2015 நடப்பாண்டிற்கு மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் இக்கழகத்தின் மூலமாக புதுச்சேரி பகுதியை சேர்ந்த 253 மாற்றுத்திறனாளிகளுக்கு மளிகை கடை, துணி வியாபாரம், பெட்டிக்கடை, கணினி மையம், பொது வியாபாரம் மற்றும் பலதரப்பட்ட தொழில்கள் செய்வதற்காக 185 லட்சம் கடனுதவியாக வழங்கப்பட்டது. இக்கடன் உதவி வழங்கும் விழா ஜவஹர் நகர் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் இக்கழகத்தின் தலைவர் பாண்டியன் வரவேற்புரையாற்றினார். நல அமைச்சர் ராஜவேலு முன்னிலை வகித்து வாழ்த்துரை வழங்கினார். முதலமைச்சர் ரங்கசாமி மாற்றுத்திறனாளிகளுக்கு கடனுதவி வழங்கி சிறப்புரையாற்றினார். மேலும் இவ்விழாவில் சட்டப்பேரவை தலைவர்கள், அமைச்சர்கள், சட்டப்பேரவை துணைத் தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். விழா முடிவில் மேலாண் இயக்குனர் பிரியதர்ஷினி நன்றி உரை கூறினார். மற்றும் புதுச்சேரி மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழக அதிகாரிகள், ஊழியர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். புதுவை கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் அரவை பணிகள் துவங்கப்படாமல் இருப்பதால் கரும்புகள் வீணாகும் நிலைமை ஏற்பட்டுள்ளதை கண்டித்து விவசாயிகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட தயாராகி வருகின்றனர். புதுவை அருகே உள்ள லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கரும்பு அரவை பணிகள் அக்டோபர் மாதம் துவங்கி இருக்க வேண்டும். ஆனால் விவசாயிகளுக்கு பாக்கி தொகை வழங்கப்படாமல் இருப்பதால் அரவை பணிகளை துவங்க சர்க்கரை ஆலை நிர்வாகம் முனைப்பு காட்டவில்லை. இதனால் டிசம்பர் மாதம் துவங்கியும் அரவை பணிகள் நடைபெறாமல் இருப்பதால் பயிரிடப்பட்டுள்ள கரும்புகளில் தக்கை பூக்கள் பூக்க துவங்கிவிட்டன. இதனால் விவசாயிகளுக்கு கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனை கண்டிக்கும் வகையில் கரும்பு விவசாயிகள் சங்கத்தினர் வியாழக்கிழமையன்று சர்க்கரை ஆலை வாயிலில் ஊர்வலமாக சென்று மறியலில் ஈடுபட்டனர். ஓரிரு நாளுக்குள் கரும்பு அரவை துவங்காவிட்டால் போராட்டம் தீவிரமாக்கப்படும் என எச்சரித்துள்ளனர். புதுவை வினோபா நகர் சக்தி நகரில் உள்ள ஆரோக்கிய அன்னை திருவிழாவினை ஒட்டி நடைபெற்ற தேர்பவனியில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை வினோபா நகர் பங்கு சக்தி நகரில் அமைந்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் ஆண்டு திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று திருவிழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி மாலையில் வீதிகளில் நடைபெற்ற ஆடம்பர தேர்பவனியில் அப்பகுதியை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு தேவ அன்னையின் ஆசீர்வாதம் பெற்று சென்றனர். காலத்தை காண முடியும் சில தலைமுறைகள் உண்மையை
வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் இரவில் பனி பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். மீனவர்கள் வாழ்வாதார வளர்ச்சியை மேம்படுத்த அனைத்து துறைகளும் ஒன்றிணைய வேண்டும். புதுவை முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தல். ரவுடி ஜெகன் கொலை வழக்கை விசாரித்த காவல்துறையினர் அச்சுறுத்தப்பட்டுள்ளனர். எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் பரபரப்பு குற்றச்சாட்டு. கிறிஸ்துமஸ் முன் தயாரிப்பு பணிகள் விறுவிறுப்பு. விதவிதமான வடிவங்களில் விற்பனைக்கு தயாராக உள்ளன ஸ்டார்கள், அழகு பொருள்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.